ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஹைட்ராலிக்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஹைட்ராலிக் மெஷினரிஸ் கொடுத்துருப்பாங்க, இரிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அண்டு ஹைட்ராலஜி. ஓகேங்களா? ஹைட்ராலஜி டாபிக் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ மீன்ஸ் அந்த ப்ரிசிபிடேஷன், எவபரேஷன், ஃப்ளட் கண்ட்ரோல் அந்த டாப்பிக்லாம் நமக்கு இருக்கும். சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் 2025 ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம டாபிக் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 2. ஓகேங்களா? பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 55 கொஷின்ஸ் பக்கமாக போட்டிருக்கோம் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்கில். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இப்போ பார்க்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு டஃப்பாக இருக்கும். சரிங்களா? நிறைய ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு சில கொஷின்லாம் புது கொஷினாக கூட உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 12 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். இந்த 3 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கொஷின்ஸ் என்னென்ன கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, எஸ், போகலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் flow over plate is given by, so velocity distribution கொடுத்துட்டாங்களாமா நமக்கு. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 0.5 y minus y square where u is the velocity in meter per seconds. Okay, y is the distance, y is the distance, y meter above the plate. Okay, if the dynamic viscosity of the fluid is 0.9 meter per second, dynamic viscosity mu கொடுத்துட்டீங்க 0.9 newton seconds per meter square. Okay, then what is the shear stress 0.2 meter from the boundary? Okay, so இப்போ இதில் வந்து என்னென்னா the velocity of the flow over the plate வச்சுக்கோங்க. அப்போ ஏதோ ஒரு மேலே ஒரு பிளேட்டு கிளைன் ஒரு பிளேட் நம்ம அசம்ஷன் தான் நம்ம போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு வந்து வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ இதில் நமக்கு வந்து கிரேடியன்ட், நமக்கு இதனோட வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ரொஃபைல் கொடுத்துட்டாங்க, யூன்ற ப்ரொஃபைல் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஷியர் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையே இல்லை. நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸோட ஃபார்முலா நமக்கு என்னது? டவ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். இந்த ஒய்ன்றது இந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? ஒய்ன்றது இந்த டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துட்டாங்க 0.2 மீட்டர்னு. சரிங்களா? 0.2 மீட்டர் ஒய். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த வெலாசிட்டி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் ஒய். கரெக்டுங்களா? ஸோ அதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷியர், அது நமக்கு வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? வெலாசிட்டி கிரேடியன்ட். வெலாசிட்டி கிரேடியன்ட் கண்டுபிடிக்கலாங்களா? இங்கே நான் கண்டுபிடிச்சிட்டுமா டோ யூ பை டோ ஒய். அப்போது திஸ் இஸ் த ஈக்குவேஷன், நம்ம கொடுத்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்குவோம். ஈக்குவேஷன் 1 பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண போகிறோம். அப்போது y பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் 0.5 மட்டும் இருக்கும், மைனஸ் y ஸ்கொயர் வேல்யூ வந்து 2y நமக்கு மாறும். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ அப்ளை பண்ணுங்கள். டோ y பை டோ y வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். 0.5 மைனஸ் எத்தனை டிஸ்டன்ஸில் கேட்குறீங்க நீங்கள்? 0.2 மீட்டரில் கேட்குறீங்க. அப்போது 2 இன்ட்டு 0.2. கரெக்டுங்களா? அப்போ 0.5 மைனஸ் 0.4, தட் வெலாசிட்டி கிரேடியன்ட் இஸ் 0.1 per seconds அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னா வெலாசிட்டி பை லென்த்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி 0.9 யூனிட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நியூட்டன் செகண்ட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸில் கொடுக்கல. இப்போ 0.1 இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 ஒரு தான் தள்ளி பிடிச்சிருக்காங்களா, 0.09 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? கம்பல்சரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பொறுத்தவரையிலும் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மு கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது சால்வ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு கிடையாது, கொஞ்சம் மாடரேட்டாக தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், த சர்ஃபேஸ் டென்ஷன் எ சோப் பபுள் of 50 mm diameter with its inside pressure being 2.5 Newton per meter square above the atmospheric pressure. அப்படின்ட்டு அப்போ அட்மாஸ்பியருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ரைட். என்ன கேட்குறீங்க? சர்ஃபேஸ் டென்ஷன் கேட்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் யூனிட் நியூட்டன் per மீட்டர். ஓகே, அதான் கேட்குறீங்க. அப்போது ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சோப் பபுள் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், 8 சிக்மா டிவைடட் பை ரோ ஜி டி. ஓகேங்களா? ரோ ஜி டி. அப்போது சேஞ்ச் இன் ப்ரெஷர் நமக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? 2.5ன்னு கொடுத்துட்டீங்க. சிக்மா தான் கேட்குறீங்களே. ஓகேங்களா? அப்போது ரோவோட வேல்யூ நமக்கு என்னங்க இந்த இடத்துல 1000. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆன்சர் ஆகுது, அதனால் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஜியோட வேல்யூ 9.81 போட்டுக்கோங்க. நான் இந்த இடத்துல 10ன்னு எடுத்துக்கிறேன் டேரெக்டாக. டயாமீட்டர் ஆஃப் தி பபுள் வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து 50 கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? டிவைடட் பை 8. ஓகேங்களா? இதனோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா சிக்மா வேல்யூ இந்த 4 ஆப்ஷன் எது ஒன்று இருக்குது. ஓகே, எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம?
இப்போ பாருங்க 25 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 × 5ன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. அப்போ நமக்கு இன்னும் 25 × 125ங்களா, 125 டிவைடட் பை 8 என்ன வரும்னு பாருங்க. ஒரு 8 ஒரு டைமு, மீதி 4, I8 40, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓகேங்களா. I8 6 8 48 ஓகேங்களா. 6 8 48. இப்போ 156 நியூட்டன். 156 அப்படின்றது பாருங்க பி தான் நம்ம கரெக்டான ஆன்சர். நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை இந்த இடத்துல அதாவது டிஜிட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆன்சர் நமக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஓகேங்களா. சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 8 சிக்மா டிவைட் பை ரோ ஜிடி சோப் பபுளுக்கு. இதே வாட்டர் பபுள் கேட்டாங்கன்னா 4 சிக்மா டிவைட் பை ரோ ஜிடி. வாட்டர் ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன் நமக்கு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 4 சிக்மா டிவைடட் பை ரோ ஜிடி. அடுத்து வந்துங்க ப்ரெஷர் ஃபார் ஜெட்டுக்கு 2 சிக்மா டிவைடட் பை ரோ ஜிடி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாது சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கம்பல்சரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே. A centrifugal pump delivers a monometric head of 12 meter when pumping a liquid of relative density is 0.8. What is the relative density? Specific gravity தான் relative density சொல்லுவோம். If all other factors remain same but the liquid has a relative density of 1.2 then the new monometric height. Simple. அப்போ நம்ம இப்போ ஆல்ரெடி S1 H1 is equal to S2 H2 இது நம்ம படிச்சிருக்கோமா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட்லேருந்து இன்னொரு ஃப்ளூயிட் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஹைட் சேஞ்ச் ஆகும். அதாவது டென்சிட்டி டிபெண்டிங் அப்போ டென்சிட்டி அதர்வைஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் பி ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச் அப்படின்னு கூட நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கலாம் சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட் அப்போ S1 என்ன கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. S1 மீன்ஸ் ஹியர் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8. அதனோட ஹைட் என்ன சொல்லிருக்கீங்க 12 மீட்டர்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க 1.2 ஆயில் எடுத்துட்டு நீங்கள் தண்ணி போடுறீங்க அந்த இடத்துல வாட்டர் தான் சொல்லியிருக்கீங்க. லிக்யூட் ஓகே ஏதோ சம்திங் லிக்யூட் வாட்டர்னு சொல்லலை ஓகேங்களா. 1.2 அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னன்னு கேட்குறீங்க, எக்ஸ் தான் கேட்குறீங்க. அப்போது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 1.2 இந்த இடத்துல நமக்கு 10 டைம் வந்துருக்குமா. அப்போ ஹெச்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் தெரியாத ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் ஆன்சர் இருக்கா. ஆப்ஷன் எஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கம்பல்சரி இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனமிக் விஸ்காசிட்டி கினமேட்டிக் விஸ்காசிட்டி அதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கம்பல்சரி இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் கேப்லரி ரைஸில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூயிட் ஓகேங்களா அந்த மோனோமெட்ரிக்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் இந்த கான்செப்ட் கன்ஃபார்ம் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்லேருந்து இது வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கன்ஃபார்ம்ப்பா. என்ன ஒன்று ட்ரையாங்கிள் கேட்டு கேட்கலாம், ரெக்டாங்குலர் கேட்டு கேட்கலாம் சரிங்களா. ட்ரையாங்கிள் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அபாக்ஸ் கோயின்சைட் வித் ஃப்ரீ சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க, ஆர் பேஸ் கோயின்சைட் வித் ஃப்ரீ சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த 2 கொஸ்டின் தான் இதில் வந்து ஒரு ரொம்ப கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே எஸ் போலாங்களா. ஓகே. when the water surface coincide with the top edge of rectangular vertical gate wide 40 meter depth d meter, what is the center of the pressure? Center of the pressure means what here? H star is equal to 2/3 of H. correct? Yes, 2/3 of H. இது வந்து பார்த்தீங்கன்னா center of gravity வந்து பார்த்தீங்கன்னா H/2, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2/3. இதே சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஃபார் ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கோயின்சைட் ஆகிக்கும்போது நமக்கு H/2 நமக்கு வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இல்லை நம்ம போட்டே கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே எஸ் போட்டே கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே H star is equal to எனக்கு நான் மனப்பாடம் பண்ணல சார், எனக்கு கான்செப்ட் தான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா H star is equal to H bar plus IG divided by AH bar into sin square theta ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அப்படின்றது நமக்கு தீட்டா வேல்யூ 90 டிகிரி, அதனோட வேல்யூ 1 ஆகிடும். H bar அப்படின்றது நமக்கு என்ன சொல்லுவோம் ஹைட் டிவைடட் பை 2. ஓகே IG அப்படின்றதுனா BHQ divided by 12. what is the area? B into H. what is the H bar? H/2 சரிங்களா. அப்போ இந்த இடத்துல R கேன்சல் ஆகிருக்குமா, பிக்கு பி கேன்சலா, H² கேன்சல், பேலன்ஸ் H இருக்குமா. அப்போ H/2 ப்ளஸ் H/6 இந்த 3 மல்டி பண்ணிக்கோங்க, 4/6 2/3 H வந்துருச்சா. எஸ் ஓகே. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம்பிள் போடும்போது என்ன பண்ணணும், இப்படியே தான் போட்டு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. நீங்கள் பாட்டுக்கு மறுபடியும் 40 மீட்டர் எடுத்து நான் பிக்கு அப்ளை பண்ணுறேன், 3 மீட்டர் எடுத்து நான் ஹெச்சுக்கு அப்ளை பண்ணுறேன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல BH³ இருக்கும், எது கேன்சல் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ABCD வேல்யூயை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு நியூமெரிக்கல் வேல்யூ அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. அப்போ H star is equal to what? 2/3 of H. H என்னப்பா 3 மீட்டர், 3 கேன்சல். அப்போ சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஹியர் 2 மீட்டர். வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1.5 மீட்டர். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் இருக்குங்களாமா. சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டரில் இருக்குங்களாமா. இது என்ன ரீசன்?
இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல படிச்சிருப்போம். why the center of pressure is always below the center of gravity? because of pressure is increasing linearly. pressure P equal to rho g h linear-ஆ increase ஆவறனால தான் center of pressure is below the center of gravity ன்னு வருது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. a ship has a metacentric height of 0.9 meter and its period of rolling it's 20 seconds. The relevant radius of gyration. Okay. Time period of oscillation. Time period of oscillation. What formula? Time period of oscillation Tm is equal to 2 pi kg divided by the square root of g into gm. இப்படி ஒரு ஃபார்முலா எழுதிருப்போம். சரிங்களா? அதர்வைஸ் இப்படி தான் 2 pi into under the square root of kg square divided by g into gm படிச்சிருப்போம். சரிங்களா? fluid mechanicsல. ஓகே. இப்போ என்ன கேக்குறீங்களே? radius of gyration இந்த kg வேல்யூ என்னன்னு தான் கேக்குறீங்க. அப்ப time period of oscillation பாருங்க 20 into g ஓட வேல்யூ பாருங்க 9.81. ஓகே. into gm ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க? 0.9 given data. ஓகேங்களா? divided by 2 pi பா. divided by 2 pi. ஓகேவா? this is the kg value என்னன்னு கேக்குறீங்க. கரெக்ட்டா? எஸ். சோ இந்த g கொண்டு வந்தாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த 9.81 ஓகேங்களா? அப்ப இத நான் 10 ன்னு வெச்சுக்கிறேன் அப்ராக்ஸிமேட்டா. வெச்சுக்கலாமா? இந்த 9.81 10 ன்னு வெச்சுக்கோங்க. அப்ப மல்டிபிள் நமக்கு என்ன வரும்? 9.9 கரெக்ட்டா? அப்ப 9 வந்திருக்கும். அப்ப 3 கரெக்ட்டா? அப்ப இது 10. அப்ப 30 divided by 3.14. 30 divided by 3.14 பாருங்க. இந்த 1 divided by 3.14 ஓகேங்களா? 3 னே வெச்சுக்கோங்க அப்ராக்ஸிமேட்டா. 3 னே வெச்சிட்டு நமக்கு என்ன வரும் ஆன்சர்? 10 வருமா? அப்ப 10க்கு ரொம்ப நியரா இருக்கக்கூடிய ஆன்சர் நமக்கு பாருங்க 10 விட நியர்னா கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? ஏனா 3.14 இருக்கு. 10க்கு நியரா இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து C தான் நமக்கு ஆன்சர். அதர்வைஸ் நீங்க போட்டே பார்க்கலாம். ஓகேங்களா? 300ல பாருங்க மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 300ல எத்தனை டைம் அடங்கும்? 9 டைம் தான் வரும். மீதி எதன்னு போட்டு அடங்காதுன்னு சொல்லி கூட போட்டு கூட பார்க்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் C is the correct answer. ஓகே. இந்த ஃபார்முலா மட்டும் தனியா கேட்பாங்க. time period of oscillation is equal to 2 pi into kg divided by the under the square root of g into gm. நீங்க எப்படி படிக்கிறீங்களோ படிச்சு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி ஆப்ஷன் கேக்குறாங்களோ அத மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு இதுதான் ஈஸி. T is equal to 2 pi kg divided by under the square root of g into gm. gm ன்றது metacentric height, g ன்றது acceleration due to gravity of the earth. 9.81. next போலாங்களா? ஓகே. consider the following the parameter related to fluid flow அப்படினா vorticity mean 2 times of rotation அப்படி சொல்லுவோம். ஓகே. velocity potential function pi அப்படி சொல்லுவோம். steam function Lamas னு சொல்லுவோம். ஓகே. which one of these parameters exist both rotational and irrotational? both rotational and irrotational exist ஆகுது. என்ன நமக்கு வரும்? steam function நமக்கு வரும். 3 நமக்கு வரும். சரிங்களா? steam function நமக்கு நாமஸ் இருக்கு இல்லீங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அது வந்து 5 இது வந்து psi ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப u equal to minus dou psi by dou y ன்னு சொல்லுவோம். v is equal to dou phi by dou x ன்னு நாம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். மைனஸ் சரி இல்ல கரெக்ட் தான். பிளஸ் dou phi by dou x ன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆவறது ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். vorticity அப்படின்றது பாத்தீங்கன்னா vorticity அப்படின்ற 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் நாம சொல்லுவோம். 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ ரொட்டேஷன் இருந்தா தான் நமக்கு வரும். ஓகேங்களா? irrotation நமக்கு 0 ஆயிடும் இல்லீங்களா? அப்போ ஒண்ணும் வராது. இந்த velocity potential function வந்து perfectly irrotation மட்டும் தான் வரும். rotation fluidக்கு வராது. ஓகேங்களா? velocity potential function only irrotational. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3 மட்டும் தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். ஓகே. ஆப்ஷன் கொடுக்கலங்க. ஓகே ஃபைன். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி இந்த ரெண்டு வராதுப்பா. அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேங்களா? velocity potential function only irrotational fluid only. there is no rotation சொல்லலாம். அப்ப vorticity அப்படினா 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் தான். அப்ப மெஜாரிட்டி ஆஃப் ஆப்ஷன் நம்ம பாக்கும்போது C நாம கொடுக்கலாம். ஓகேங்களா? 1 3ன்றது கரெக்ட் ஆன்சர். பட் ஆனா ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம் ஃபங்க்ஷன் மட்டும் தான் நமக்கு both rotational and irrotational நமக்கு அக்கர் ஆகும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. Okay, x components of velocity in two-dimensional incompressible flow is given by u into 2y square plus 6y incompressible flow னு சொல்லிட்டீங்க. If the y components of the velocity irrotation சொல்லவங்க ரொட்டேஷனை பத்தி பேசுற incompressible னு சொல்லிட்டாங்க. அப்போ continuity equation ஓகேங்களா? continuity conservation of mass dou u by dou x plus dou v by dou y is equal to 0. சரிங்களா? y components என்னன்னு கேக்குறாங்க. at velocity 0 at y ன்னு சொல்லிட்டீங்க. ஓகே ரைட். அப்போ என்ன கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு?
u கொடுத்துருக்கீங்க. அப்போ u partial derivation with respect to x பண்ணலாமா? அப்போ பண்ணுங்க, என்ன வரும் பாருங்க. u is equal to இதான் நமக்கு ஈக்குவேஷன். இது வந்து y காம்பனன்ட் மட்டும் தான் இருக்குது, 0 ஆகிடும். ப்ளஸ் இந்த இடத்துல 6y ஓகேங்களா, ப்ளஸ் dou v by dou y is equal to 0. அப்போ கடைசி நான் என்ன பண்ணுறேன், dou v by dou y equal to minus 6y எழுதிக்கிறேன். கரெக்டா? ஓகே. அப்போது dou v இந்த இடத்துல பாருங்க minus 6y integration of dy எழுதிக்கிறேன், dou y எழுதிக்கிறேன். எழுதிக்கலாமா அப்படி? ஓகே. ஏன்னா நம்ம v வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ v is equal to minus 6 into y வந்து பார்த்தீங்கன்னா y squared by 2 plus some constant. கரெக்டுங்களா? எஸ். அப்போ v is equal to minus 3y square plus c. ஓகே. இது இந்த வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்க. ஓகே இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டிங்களா? சரி, ஓகே. அப்போ நமக்கு இந்த இடத்துல டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? y. அப்போ y இருக்கும்போது நம்ம ஃபங்க்ஷன் நம்ம என்ன இருக்கும், இந்த இடத்துல f of x இருந்திருக்கும். சரிங்களா? பிகாஸ் இந்த இடத்துல எக்ஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஒய், நம்ம வந்து ஒய் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால பாருங்கள் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு எஃப் ஆஃப் ஒய்னு வந்திருக்கும், ஒய் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்திருக்கும். சரிங்களா? ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? எஸ். ஸோ ஆப்ஷன் D is the correct answer. Okay, yes. Next, so அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, v equal to 0 அப்படிங்கும்போது y ஓட வேல்யூ 0. அப்போ v equal to 0 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா v equal to 0, y ஓட வேல்யூ 0. அப்போ c ஓட வேல்யூ நமக்கு 0 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அதுதான் கரெக்டான ஆன்சர். 3 minus 3y ஸ்கொயர் தான் கரெக்டான ஆன்சர். இது ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி வரதுனால ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ v டிபெண்டிங் upon the x, y டிபெண்டிங் upon the x டிபெண்டிங் upon the u அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. In a fluid flow, the line of constant piezometric head passes through the two points which have the same elevation, pressure, velocity, potential. Okay. So, piezometric head means what? P by rho g plus b square by 2g. Bernoulli's equation எழுதிடுறேன். Z is equal to constant. கரெக்டுங்களா? எஸ். Z equal to constant. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா piezometric headன்னு சொல்லிட்டீங்க. அப்போ p by rho g ப்ளஸ் இசட் மட்டும்தான். அப்போது இதெல்லாம் இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பீசோமெட்ரிக் ஹெட். கரெக்டாக? பீசோமெட்ரிக் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாயிண்ட்டை வந்து பாஸ் ஆகிறதுனால நமக்கு இந்த பீசோமெட்ரிக் ஹெட் கிடச்சிது? ஈக்குவல் வெலாசிட்டி. பிகாஸ் ஆஃப் இதுவும் வெலாசிட்டி, இந்த பக்கம் வெலாசிட்டி நமக்கு என்ன ஆகும்? 0 கேன்சல் ஆகிறதுனால, ரெண்டு ஈக்குவல் ஆகிறதுனால தான் நமக்கு என்ன பண்ணுறோம்? The piezometric it is passing through in the equal velocity of the point. ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? சில பேர் எலிவேஷன் போட்டுருவாங்க, எலிவேஷன் வரவே வராது, தப்பு. The Bernoulli's equation with respect to of center line of the pipe, அது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் ஃப்ளோவில் எந்த லைனை வச்சுட்டு எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் லைன் ஆஃப் தி ஃப்ளோன்னு தான் நம்ம படிப்போம். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் லைன் ஆஃப் தி ஃப்ளோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பீசோமெட்ரிக் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் த்ரூ இன் தி வெலாசிட்டி ஆஃப் தி பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கைனட்டிக் ஹெட் v ஸ்கொயர்டு பை 2g. நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. A small orifice A and B of diameters 1 cm and 2 cm respectively. Okay. ஒரு small orifice கொடுத்துட்டீங்க. Small orifice means what? ஒரு small length of the pipe தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மவுத் பீஸ். கரெக்டுங்களா? எஸ், மவுத் பீஸ். ஆரிஃபேஸ் அப்படின்றது ஸ்மால் ஓப்பனிங் அப்படின்றத நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரிஃபேஸ் அப்படின்னுவோம். ஸோ டேங்க்கில் ஒரு ஓப்பனிங் தான் ஆரிஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். அப்போ ஏன்னு ஒரு டேங்க் இருக்காங்க, ஏன்னு ஒரு ஆரிஃபேஸ் ஓப்பனிங் இருக்குது, பின்னு ஒரு ஆரிஃபேஸ் ஓப்பனிங் இருக்குது. சரிங்களா? அப்போ இதனோட டயாமீட்டர் 1 cm சொல்லிட்டீங்க, இது வந்து 2 cm சொல்லிட்டீங்க. ஓகே. are placed on the side of tank at the depth of h1, ஓகேங்களா, h1 and h2 below the liquid surface. If the discharge of the A QA ன்னு வச்சுக்கிறேன் and QB equal அப்படின்ட்டீங்க. ஓகே, டிஸ்சார்ஜ் ஏவும் டிஸ்சார்ஜ் பியும் ஈக்குவல் ஆட்டிங்க. அப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப், ஓகே, h1 h2 ரேஷியோன்னு கேட்குறீங்க. h1 h2 கொடுக்கவே இல்லை தானே? ஆமாம், டயாமீட்டர் தான் கொடுத்துருங்க. ஓகே, ஃபைன். அப்போ டிஸ்சார்ஜ் ஜென்ரல் ஃபார்முலா பாருங்கள். டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு ஏரியா இன்டூ velocity. What is here velocity for the orifice? √2 GH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? GH. அப்போ ஏரியா மீன்ஸ் here by d square divided by 4. அப்போது இந்த இடத்துல √2 GH. கரெக்டா? எஸ், ஓகே. அப்போ நமக்கு பாருங்கள் டிஸ்சார்ஜ் எங்களுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க. அப்போ d1 ஸ்கொயர் இன்டூ √h1 அது மட்டும் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? 2g கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு d2 ஸ்கொயர்
இன்ட்டு √2 H2 கரெக்டா? ஓகே, H1 அப்படின்றது பைப் ஏன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அவங்க அதானே கேட்குறீங்க, H1க்கு H2க்கு ரேஷியோ தான் கேட்குறீங்க. ஓகே, அப்போ H1 டிவைடட் பை H2 ஓகே அண்டர் தி ரூட் இஸ் ஈக்குவல் டு d2 ஸ்கொயர். d2 அப்படின்றது 2 மீட்டருங்களா சார், 2 சென்டிமீட்டருங்களா? எஸ். அப்போ 2 ஸ்கொயர் டிவைட் d1ன்றது 1 ஸ்கொயர். ஓகே எஸ். அப்போ நமக்கு என்ன வருது பாருங்க, அப்போ 4ன்னு வருது, 4/1 ஓகேங்களா? ஓகே, அவங்க வெறும் H1 H2 தான் ரேஷியோ. அப்போ இது பக்கம் 2 பக்கம் ஸ்கொயர் எடுத்துடலாங்களா? இதுவும் ஸ்கொயர், இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. 16:1 நமக்கு 16/1 ஆர் 16:1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 4/1 போட்டக்கூடாது இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணணும்னு. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க H1ன்றது அந்த ரூட்டில் இருக்கு. அவங்க கேட்கறது H1/H2 கேட்குறாங்க, அண்டர் த ரூட் ஆஃப் H1/H2 கேட்கல. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரலாக டிஸ்சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஓகே அது ஃப்ரிக்ஷன் இதில் வரும், டார்சி ஃபார்முலா வரும். டிஸ்சார்ஜ் ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு d⁵ நமக்கு வரும். ஓகே, இது நமக்கு வராது. ஓகே எஸ். நெக்ஸ்ட் இது ஆரிஃபை, அவங்க சொல்லிட்டாங்க நீட்டாகவே ஆரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஓகே, a pitot tube with the coefficient 0.98 used for measure the velocity of water in pipe. The stagnation pressure recorded 3 meter. Static pressure is 0.5 meter. What is the velocity of flow? Velocity of flow means actual velocity. So actual velocity divided by theoretical velocity is equal to coefficient of velocity. என்ன கொடுத்திருக்கீங்க? 0.98. இப்போ actual velocity is equal to coefficient of velocity 0.98 into what is the velocity formula? √2 g into difference of the head அப்படின்னு நம்ம சொல்லுவோம். What is the head means? Stagnation head minus static head. அப்போ 0.98 into √2 g, g ஓட வேல்யூ 9.81, நான் approximate 10 வச்சுக்கிறேன். சேஞ்ச் இன் ஹெட் ஹைட் எவ்வளவு பாருங்க, 3 மீட்டர். ஓகேங்களா? அப்போ டெல்டா h is equal to 3 minus 0.5, so 2.5 மீட்டர். கரெக்டா? எஸ், 2.5 மீட்டர். நெக்ஸ்ட், ஸோ 0.98 into the square root of இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, √2 மட்டும் இருக்கும் இன்டூ இது வந்து பார்த்தீங்கன்னா 25 ஓகே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 25 அப்போது 0.98 இன்டூ √2 தனியாக எடுத்துக்கோங்க 5. ஓகேங்களா? அப்போ √2ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியுமா? ஆல்ரெடி இங்கே போட்டுட்டுமா? √2ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லுங்கள். √2 is equal to 1 minute. அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடுவோம். எஸ், இங்கே வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ √2ஓட வேல்யூ பாருங்கள், இந்த இடத்துல 1.414 நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. 1.4 மட்டும் எடுத்துக்கணும் நம்ம, இன்ட்டு 5 இன்ட்டு 0.98. ஓகே எஸ். நெக்ஸ்ட் 0.98 அப்போ 5 20க்கு 0 மிச்சம் மேலே 2 இப்போ 7 அப்போ 7.05 இன்ட்டு மறுபடியும் நம்ம 0.98 ஒன்று இருக்குது நமக்கு. சரிங்களா? அப்போ 7.05 0.98 நமக்கு என்ன, இதோட 0.02 நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 1.14 நமக்கு கம்மி. அப்போ 6.9 6.8 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பாது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் 0.98 இந்த மல்டிப்ளை பண்ணால் முட்டிங்க, நீங்கள் 7.2 போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஏன்னா 1.414 போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.2 பக்காவாக வந்துடும். ஓகே எஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அவங்க கேட்குறது வாட் இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ கேட்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ மீன்ஸ் ஆக்சுவல் வெலாசிட்டி, இஸ் நாட் அ தியரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே, the highest velocity in centimeter per second, flow of water viscosity 0.01 to be a laminar in 6 mm pipe அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ளோ இஸ் த லேமினார் ஃப்ளோன்னு சொல்லிட்டீங்க, விஸ்காசிட்டி கொடுத்துட்டீங்க. ஓகே, என்ன கேட்குறீங்க? ஹையஸ்ட் வெலாசிட்டி கேட்குறீங்க. ஓகே, ஸோ வெலாசிட்டி லேமினார் ஃப்ளோ. இப்போ லேமினார் ஃப்ளோ ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ρVd டிவைடட் பை மியூன்னு நம்ம சொல்லலாம். ஃப்ளோ இஸ் த லேமினார் ஃப்ளோன்னு சொல்லிட்டீங்க. அப்போ லேமினார் ஃப்ளோ அப்படிங்கும்போது ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ நமக்கு என்ன சொல்லுங்கள்? 2000. அப்போ 2000 இன்ட்டு ஓகேங்களா 2000 இன்ட்டு மியோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள்? 0.01 பாய்ஸில் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? அது நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் மாதிரி இருக்கணும். 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இருக்குது. ஓகேங்களா? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நமக்கு டேரெக்டாக எழுதிக்கோங்க 1000 சொல்லிட்டு. ஓகே 1000 நான் எல்லாமே மீட்டரில் அப்ளை பண்ணுறேன். கடைசியில் எல்லாத்தையும் நான் ஈக்குவல் டு வி மட்டும் வச்சுக்கோங்க. டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 6 mm கொடுத்துருக்கீங்க. 10⁻³ போட்டுக்கிறேன், மீட்டரில் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 1000க்கு இந்த 1000 கேன்சல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10க்கு இந்த ஒரு 0 கேன்சல். இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் புள்ளி இருக்கு. அவுட்டு 2/6 நமக்கு ஆன்சர் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட்ஸ். கரெக்டுங்களா? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட்ஸ். நம்ம என்ன கேட்குறீங்க? சென்டிமீட்டர் பர் செகண்ட்ஸ். அப்போ
2/6 மீட்டர் அப்படின்றது இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சென்டிமீட்டர் மாற்றணுமா, அப்போ 200 டிவைடட் பை 6 சென்டிமீட்டர் பர் செகண்ட்ஸ் தான் ஆன்சர். எங்கே இருக்காரு இவர்? ஓகே, இதை அடிச்சிருக்காங்க பாருங்க, 1 3 டைம், அப்போ 100/3 தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ வெலாசிட்டி கொடுத்துட்டீங்க, பாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, லாமினார் ஃப்ளோன்னு சொல்லிட்டீங்க. இந்த லாமினார் ஃப்ளோன்னு சொன்னோன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் 2000 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ ஃப்ளோ இஸ் த லாமினார் டர்புலன்ட். டர்புலன்ட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 4000 அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபார் எ லாமினார் ஃப்ளோ இன் பைப் கேரிங் எ கிவன் டிஸ்சார்ஜ் த ஹைட் ஆஃப் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் டபுள்டு. ஓகேங்களா? இன் such case Darcy-Weisbach friction factor is Darcy-Weisbach friction factor கேட்குறீங்க. ஓகே, லாமினார் ஃப்ளோன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் F is equal to 64 divided by Reynolds நம்பர். இதுக்கும் ஹைட் ஆஃப் தி ரஃப்னஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஹைட்டுக்கும் ஹைட்டை நீங்கள் ரஃப்னஸ் வந்து டபுள் பண்ணானா ட்ரிபிள் பண்ணானா, ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஃப்ளோ இஸ் த லாமினார் ஃப்ளோன்னு சொல்லிட்டீங்க. தெர் இஸ் நோ சேஞ்ச். டார்சி ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய ரெனால்ட்ஸ் நம்பர் லாமினார் ஃப்ளோக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 64 ரெனால்ட்ஸ் நம்பர். அப்போ நமக்கு தெர் இஸ் நோ சேஞ்ச். நீங்கள் வந்து ஹைட்டை டபுள் பண்ண என்ன ட்ரிபிள் பண்ண என்ன, தெர் இஸ் நோ சேஞ்ச், ரிமைன் அன்சேஞ்ச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைன் அன்சேஞ்ச். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு FL_V² 2GD போட்டு இந்த ஹெட் லாஸ் தான் நமக்கு வந்து ஹெட்னு நினச்சிக்க கூடாது. சரிங்களா? இது ஹைட் ஆஃப் தி சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், ஓகே, which one of the following pairs are correctly matched? ஓகேங்களா? எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகின்னு கேட்குறாங்க. 1 பீசோமெட்ரிக் ஹெட், ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷன் ஹெட் ஆர் டேட்டம் ஹெட். 1 வந்து கரெக்டு, அப்போ 1ங்கிற ஆப்ஷன். ஓகே, அப்போ எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட், டைனமிக் ஹெட் சம் ஆஃப் தி டேட்டம் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட். டைனமிக் ஹெட் இஸ் சம் ஆஃப் தி டேட்டம் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட். ஓகேங்களா? ஸோ டைனமிக் ஹெட், ஓகே, ஒரே நிமிஷம், இது டவுட்டில் வைங்க. ஸ்டாக்னேஷன் ஹெட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட். எஸ், ஸ்டாக்னேஷன் ஹெட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட். 3 கரெக்ட். அப்போ 1 3. ஓகேங்களா? எஸ், அப்போ 1 3 இருக்கிறது ஆப்ஷன் பி தான் நமக்கு வருது, வேறு எதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி வரலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆப்ஷன் பி நமக்கு வந்தாலும் வரலாம். ஓகே, டோட்டல் ஹெட் அப்படின்றது பீசோமெட்ரிக் ஹெட் ப்ளஸ் டைனமிக் ஹெட். அப்போ டோட்டல் ஹெட் வந்து P/ρg ப்ளஸ் V²/2g ப்ளஸ் Z. இது ரெண்டு கூட்டிங்கன்னா பீசோமெட்ரிக் ஹெட், இது வந்து பார்த்தீங்கன்னா கினமேட்டிக் ஹெட் டைனமிக் ஹெட்னு சொல்லுவோம். அப்போ டோட்டல் ஹெட் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 3 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இந்த டைனமிக் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டம் ஹெட் நமக்கு ஆட் ஆகாது. சரிங்களா? டேட்டம் ஹெட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாது. வெலாசிட்டி ஹெட் ப்ளஸ் ஓகே, டைனமிக் ஹெட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டம் ஹெட் கம்பல்சரி இதில் வரவே வராது. சரிங்களா? எஸ், டைனமிக் ஹெட் அப்படின்றது வெலாசிட்டி ஹெட் ப்ளஸ் ப்ரெஷர் ஹெட் நமக்கு வரும். சரிங்களா? வெலாசிட்டி ஹெட் ப்ளஸ் ப்ரெஷர் ஹெட் தான் நமக்கு வந்து டைனமிக் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் வந்து டேட்டம் ஹெட் நமக்கு வராது. ஓகே, ஸோ இப்போ 1 3 4 இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேட்கணுமா அப்படின்றது கிடையாது. ப்ரெஷர் பீசோமெட்ரிக் ஹெட்னா என்னன்னு கொஸ்டின் தனியாக கேட்கலாம், ஸ்டாக்னேஷன் ஹெட்னா கொஸ்டின் தனியாக கேட்கலாம், டோட்டல் ஹெட்னா என்னன்னு சொல்லிட்டு தனியாக கேட்கலாம், டைனமிக் ஹெட்னா என்ன சொல்லிட்டு கொஸ்டின் தனியாக கேட்கலாம். சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், the Chassis coefficient C is related to Darcy-Weisbach friction factor. அப்போ F is equal to 8g divided by c square. F is equal to 8g divided by c square. Fg மேலே இருக்கணும். ஓகேங்களா? F இங்கே g. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ என்ன கேட்குறீங்க, சியை கொண்டு வர சொல்றீங்களா? அப்போ c square is equal to 8g divided by f. அப்போ ரூட் எடுத்துக்கோங்க. c is equal to 8g divided by f under the root. எங்கே இருக்கிற இதுதான் கரெக்ட் ஆன்சர். 8g divided by f, c தான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதனோட டைமென்ஷன் என்னன்னு கேட்பாங்க, யூனிட் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? மேனேஜ் கோஎஃபிஷியன்ட், டைமென்ஷன், யூனிட் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் பார்ட் 1ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்லாம் பாருங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், 2 pipes parallel. ஓகேங்களா? 2 pipes in parallel are used to carrying a water between 2 reservoir. ஓகேங்களா? 2 pipes இருக்குது, 2 பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது, 2 ரிசர்வர்லேருந்து எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டீங்க. டயாமீட்டர் ஆஃப் தி 1 பைப் இஸ் டுவைஸ் தட் தி அதர். ஓகே, ஒரு பைப்பு டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டுவைஸ் தி அதர் சொல்லுங்கள். போத் பைப் ஹேவிங் த சேம் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். ஓகே, நெக்லெக்டிங் மைனர் லாஸ். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ரேட்ஸ் ஆஃப் த்ரூ தி பைப்ஸ் அப்படிங்கிற. ஓகே, அப்போ 2 பைப் கொடுத்துட்டீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போத் பைப் வந்து பார்த்தீங்கன்னா பேரலன்னு சொல்லிட்டீங்க. அப்போ பேரல் அப்படின்னா ஹெட்லாஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஹெட்லாஸ் இதனுடைய ஹெட்லாஸ் ஈக்குவலாக இருக்குமா? ஹெட்லாஸ் இஸ் ஈக்குவல் டு FL
ஒரு ஃபார்முலா இருக்கு நமக்கு F8 FL Q ஸ்கொயர் டிவைட் பை ஸ்கொயர் GD பவர் 5 ன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா எஸ் அப்போ இந்த இடத்துல Q ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு D பவர் 5 வச்சுக்கலாங்களா கரெக்டா Q ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு D பவர் 5 அப்போ என்ன கேக்குறீங்க நீங்க Q ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு D பவர் 5 ஓகே அப்போ டிஸ்சார்ஜ் ரேஷியோ கேக்குறேன் அப்போ Q1 ஸ்கொயர் divided by Q2 square is equal to diameter of one pipe twice the other diameter. அப்போ Q1 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 ன்னு வச்சுக்கிட்டோம் ஓகே 2 ன்னு வச்சுக்கோங்களேன் 2 வச்சு 1 Q1 ஓட வேல்யூ வந்து 2 ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படினா சம்திங் எது வேணாலும் இருக்கலாம் இது வந்து 1 அதை விட இது எல்லாமே வந்து வேல்யூ பாருங்க 2.3 to 2.4 அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய diameter வந்து ஃபர்ஸ்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்போ இவங்க எதுவும் சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்களா both having the same friction factor twice one diameter twice தான் சொல்லியிருக்கீங்க அப்போ ஃபர்ஸ்ட் diameter வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படினா ரெண்டாவது diameter வந்து 1 மீட்டர் அப்போ diameter power 5 diameter power 5 ஓகேங்களா எஸ் இப்போ பாருங்க diameter power 5 எஸ் அப்போ 2 into 2 into 2 into 2 into 2 கரெக்ட்டா அப்போ இத ரூட் எடுங்க ரூட் எடுத்தா 2 2 2 2 ஓகேங்களா அப்போ 2 2 எடுத்தீங்கன்னா 2 2 வரும் நமக்கு into இது ரூட் 2 கரெக்ட்டா எஸ் அப்போ இது ரெண்டுக்கு 2 எடுத்தாச்சு இதுக்கு 2 எடுத்தாச்சு தனியா ரூட் எடுத்தாச்சு அப்போ 4 1.414 into 2 என்ன ஆன்சர் பாருங்க 8 2 8 2 அப்போ 2.826 தான் நமக்கு ஆன்சர் அப்போ 2.8 நமக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் நமக்கு இது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த ரிலேஷன் நமக்கு வேணும் Q ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு D பவர் 5 ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் Okay, the specific speed of the centrifugal pump. The specific speed of the centrifugal pump NS is equal to N into root Q H power 3 by 4 அப்படி நாம சொல்லுவோம். இது specific speed of the turbine கேட்டாங்கன்னா N into root P H power 5 by 4 நாம சொல்லுவோம். இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. N into root Q இது வந்து பாத்தீங்கன்னா something N into root Q H power 3 by 4 இது நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஓகே so match the list 1 list 2 okay so numbers இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு dimensionless number with respect to of definitions fruit number b divided by root of gd inertia force divided by gravity force அப்படினு சொல்லலாம் அப்ப 4 Euler's number Euler's வந்து பாத்தீங்கன்னா based on the pressure force அப்ப 3 இங்க பாருங்க inertia force divided by pressure force Reynolds number rho v divided by mu inertia viscous force நாம சொல்லுவோம் 2 அப்ப 1 43 21 எங்க இருக்காங்க 4 3 2 1 அப்படியே பேக்ல வருது பாருங்க 4 3 2 1 1 2 3 4 ஃப்ரண்ட்ல அப்படியே நம்ம பேக்ல இருந்து அப்படியே வருது ஓகே எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन பா இந்த புரோட்டோடைப் மாடல் அனாலிசிஸ் क्वेश्चन ஒரு கண்டிப்பா கேட்பாங்க இந்த ஃப்ரூட் நம்பர்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க யூலஸ் நம்பர் என்ன அப்படியே இதே மாதிரி மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்டுருவாங்க ஓகே எஸ் நெக்ஸ்ட் கேட்டாங்க பாருங்க அடுத்து புரோட்டோடைப் அண்ட் மாடல் அனாலிசிஸ் இது கம்பல்சரி ஒரு क्वेश्चन பா வெலாசிட்டில இருந்து ஒரு क्वेश्चन கேட்கலாம் டைம்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்கலாம் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்கலாம் டிஸ்சார்ஜ்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்கலாம் அவ்வளவுதான் அடுத்து வந்து ஆக்ஸலரேஷன் क्वेश्चन கேட்பாங்க ஆக்ஸலரேஷன் நீங்க என்னதான் பண்ணாலும் எர்த்ல தான் பண்ண போறீங்க சரிங்களா இங்க ஒரு எர்த்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாடல் பண்ணிட்டு புரோட்டோடைப் கொண்டு போய் மூன்ல பண்ண போறது கிடையாது பண்ணலாம் ஓகேங்களா அந்த மாதிரி क्वेश्चन கேட்டா மூனோட ஆக்ஸலரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க கொடுத்துருக்கணும் கண்டிப்பா சரிங்களா எஸ் சோ அப்ப ஆக்ஸலரேஷன் there is no change acceleration due to gravity is common ஓகேங்களா acceleration to gravity is common in for the earth 9.82 அதுல எந்த ஒரு சேஞ்சுமே வராது நீங்க அதுக்கு போட்ற கூடாது ஓகே எஸ் ஓகே போலாங்களா in the model of the highway bridge constructed a scale is 1:25 the force of a water on the pier was measured 5 newton what is the force approximate in the prototype okay மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா 5 கொடுத்துட்டீங்க புரோட்டோடைப்ல என்னன்னு கேக்குறீங்க ஓகே அப்போ force on the prototype force on the model is equal to முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ force அப்படினா முதல்ல பாருங்க force equal to rho a v square அப்போ டென்சிட்டி நமக்கு கான்ஸ்டன்ட்டா இருந்திருக்கும் கண்டிப்பா அது கேன்சல் ஏரியாக்கு வந்து பாத்தீங்கன்னா lr ஸ்கொயர் னு சொல்லுவோம் வெலாசிட்டிக்கு ரூட் ஆஃப் lr மறுபடியும் இது ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படினா lr கியூப் னு நமக்கு வந்துரும் கரெக்ட்டா எஸ் அப்போ lr கியூப் ஓகே எஸ் அப்போ force on the prototype அப்போ lr அப்படின்றது length of the prototype divided by length of the model lr cube அப்படினு நாம சொல்லுவோம் சரிங்களா எஸ் அப்ப பாருங்க என்ன வருதுன்னு 25 இது வந்து length of the prototype 1:25 இது வந்துனா மாடல் இது வந்து prototype அப்ப 25 divided by 1 whole cube into மாடல் ஓட ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுத்தீங்க 5 நியூட்டன் அப்ப இதெல்லாம் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் 25 மூணு டைம் மல்டிப்ளை பண்ணனும் ஓகே into 5 மல்டிப்ளை பண்ணலாங்களா ஓகே சோ 25 into 25 நமக்கு என்ன வந்திருக்கும் 625 வரும் கரெக்ட்டுங்களா எஸ் அப்ப 625 into 25 25 5 மிச்சம் மேல 2 10 12 2 மிச்சம் மேல 1 31 10 மிச்சம் மேல 1 5 12
என்ன வருதுன்னு பாருங்க 2 சாரி 5 2 6 5 1 ஓகே ஸோ 16 15 625 இன்ட்டு எகைன் 5 சரிங்களா எஸ் பாருங்க 25க்கு 5 மிச்சம் 2 12 மீதி 1 30 31 1 மிச்சம் 3 25 28க்கு 8 மிச்சம் 2 ஒரு 5 5 7 அப்போ டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா கிலோ நியூட்டனில் கிடைக்கும் 3 இப்படி வச்சுக்கோங்க 78.125 கிலோ நியூட்டன் தான் நமக்கு ஆன்சர் எங்கே இருக்கார் ஒரு ஆப்ஷன் சியில் இருக்கார் 78 கிலோ நியூட்டன்ஸ் தான் ஆன்சர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் இந்த மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப் அனாலிசிஸில் டைமென்ஷன் ஒன்று கேட்பாங்க அந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதனுடைய டைமென்ஷன் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டைமென்ஷன் என்ன அதுக்கு டைமென்ஷனே கிடையாது அப்போ m⁴0 l⁴0 t⁴0 வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன ப்ரெஷர் கிரேடியன்ட் டைமென்ஷன் என்ன வெலாசிட்டி கிரேடியன்ட் டைமென்ஷன் என்ன ஸ்ட்ரெஸ் கிரேடியன்ட்டோட டைமென்ஷன் என்னன்னு கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோடைப் மாடல் அனாலிசிஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது டைமென்ஷன் லெஸ் நம்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா இவ்வளோ தான் கொஸ்டினே இருக்குது இதை தாண்டி எதுவும் கேட்கவும் மாட்டாங்க ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா ஓகே The head over a V notch at the end of channel is 75 meter. Head ஓகேங்களா ஹெட் கொடுத்துட்டீங்க எவ்வளோ கொடுத்துட்டீங்க 75 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டீங்க if an error of 0.15 centimeter possible in the measurement of the head then the percentage of error commuting the discharge the percentage of error means change in discharge divided by original discharge into 100 அப்படின்றோம் இதான் நமக்கு percentage of error இப்போ V notch அப்படின்னா அதனோட error நமக்கு எவ்வளோ படிச்சிருக்கோம் 5/2 into DH divided by H ஓகேங்களா into 100 in terms of percentage நமக்கு வேணும் what is the 5/2 what is the change in height means error எவ்வளோ கொடுத்துருக்கீங்க 0.15 கொடுத்துட்டீங்க ஓகே டேரெக்டாக நான் 15 நினைக்கிறேன் 100 மல்டிப்ளை பண்ணிட்டேன் டிவைடட் பை 75 அதுவும் சென்டிமீட்டர் இதுவும் சென்டிமீட்டர் தான் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் இப்போ இதை மட்டும் நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா போதும் ஒரு 5 2 5 டைமு 3 டைமு இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டைமு ஓகேங்களா எஸ் அப்போ கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள் 5/2 1 minute 75 இப்போ 3/1 minute சாரி ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னால் 5/2 into 0.15 divided by 75 into 100 கரெக்ட் எஸ் அப்போ இது 15 நம்ம போட்டாச்சு ஓகேங்களா அப்போது 5 அடிங்க ஒரு 5 ஒரு டைமு இங்கே 2 டைம் போட்டோம்னா ஓகே அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 5 டைம் 15 நமக்கு கேன்சல் ஓகேங்களா ஸோ 15 நமக்கு கேன்சல் அப்போ 1/2 அப்படின்றது நமக்கு என்னது 0.5 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர் ஓகேங்களா இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க பாருங்க ஒரு 5 இந்த இடத்துல 2 5 10 போட்டோம் ஒரு 5 மீதி 2 தான் நமக்கு வரும் ஓகே எஸ் ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் போடுவாங்களா ஓகே ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வி நாச் இதே நம்ம ரெக்டாங்குலர் நாச் நம்ம என்ன சொல்லியிருப்போம் dq divided by q is equal to 3/2 times of dh divided by h இதே நம்ம ரெக்டாங்குலர் நாச்சு கூட அந்த கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் புல்லட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சரிங்களா எஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இதை தாண்டி கான்செப்ட்ன்றது கிடையாது கேட்கவும் முடியாது ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் ABCD என்ன கேட்குறீங்க மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் கேட்குறீங்க ஓகேங்க டர்பைன்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஓகேங்களா எஸ் ஸோ பெல்டன் வீல் டர்பைன் ஓகேங்களா பெல்டன் வீல் டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா பெல்டன் வீல் டர்பைன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெல்டன் வீல் டர்பைன் ஓகேங்களா பெல்டன் வீல் டர்பைன் நமக்கு என்ன கொடுக்கும் லோ டிஸ்சார்ஜ் ஹை ஹெட் கொடுக்கும் ஓகேங்களா அண்டர் ஹை ஹெட் லோ டிஸ்சார்ஜ் கொடுக்கும் அப்போ நமக்கு 3 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஃப்ரான்சிஸ் டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் டர்பைன் மிக்ஸ்டு ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் அப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31 தான் நமக்கு ஆன்சர் அப்போ பாருங்கள் 31 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் வேறு யாருமே கிடையாது இல்லையா 31 எஸ் நெக்ஸ்ட் கெப்லான் டர்பைன் என்ன கொடுக்கும் ஹை டிஸ்சார்ஜ் கொடுக்கும் லோ ஹெட் கொடுக்கும் ஓகேங்களா லோ ஹெட் ஹை டிஸ்சார்ஜ் அப்போ 312 அப்போ கடைசியாக கன்வெர்ட் நாலு தான் ஓகே இந்த மைக்கேல் பான்கி டர்பைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் டியூப் ஓகேங்களா நோ டிராஃப்ட் டியூப் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் டியூப் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூ ஃப்ளோ நமக்கு கொடுக்கும் சரிங்களா எஸ் டிராஃப்ட் டியூப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டயாமீட்டர் ஏரியா இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கும் ஓகேங்களா ஃப்ளோ வந்து யூனிஃபார்மாக யூஸ் பண்ணுறதுக்கு இது நம்ம ஆல்ரெடி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ ஏதோ 2 நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் மற்ற ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடும் அப்போ 312 4 தான் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே எஸ் நெக்ஸ்ட் போடுவாங்களா ஓகே Two Pelton turbines A and B have a same specific speed பத்தி பேசுறீங்க ஓகே and are working under the same head ஓகேங்களா turbine same head same specific speed a turbine A produce 400 kilowatts at rpm of 1000 okay if a turbine B produce 1000 kilowatts
தென் தி ஆர்பிஎம் வாட்னு. ஓகே ரைட். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி டர்பைன் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். n இன்ட்டு √p h × 5/4 சரிங்களா. அப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் எழுதிக்க n1 இன்ட்டு √p1 டிவைடட் பை 2 ஈக்குவல் சொல்லிட்டீங்க பாருங்கள். அதை சேம் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட்னு சொல்லிட்டாங்க அவங்க. h1 பவர் 5/4 ஓகேங்களா ஈக்குவல் டு n2 ஓகேங்களா இன்ட்டு √p2 டிவைடட் பை h2 பவர் 5/2. இன்னொன்று என்ன சொல்லி 5/4 சாரி. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கீங்க, அண்டர் ஒர்க்கிங் சேம் ஹெட்ன்ட்டீங்க. அப்போ சேம் ஹெட்டு கேன்சல். n1 வேலை என்ன சொல்லியிருக்கீங்க, ஃபஸ்ட்டுக்கு 1000 சொல்லியிருக்கீங்களா, 1000 போட்டுக்கோங்க. ரெண்டு என்ன சொல்லியிருக்கீங்க, பியோட வேலைன்னு சொல்லியிருக்கீங்க 400 kW, ரெண்டுமே யூனிட் சேமில் தான் இருக்குது. ஈக்குவல் டு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன கேட்குறீங்க ஓகேங்களா, n2ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறீங்க ஓகேங்களா, இன்ட்டு √100 சரியா. எஸ் ஓகே. இப்போ பாருங்கள் அடிச்சு போட்டுடலாமா. இப்போ இந்த √400 எடுத்து நமக்கு என்ன வரும், √400 எடுக்க முடியுமா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 4 × 100ன்னு எழுதிக்கிறேன், ஈஸியாக இருக்கட்டும் எனக்கு. ஓகே, அப்போ 2 × 10ன்னு எழுதிக்குவேன் இதை ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல 1000 எழுதிக்குவேன். ஓகே, அப்போ இதில் பாருங்கள் n2 = இதில் 10, அப்போ ஒரு 10 கேன்சல். அப்போ டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா n2 = 2000 RPM ரெவல்யூஷன் பர் மினிட்ஸ் நமக்கு ஓகேங்களா. n2 தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கீங்க, என்ன கேட்குறீங்க அப்படின்றத புரிஞ்சிக்கணும். நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, சேம் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட்னு சொல்லிட்டீங்க, அண்டர் சேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஃபார்மாக நாங்கள் எழுதணும் ஓகேங்களா. அப்போ எனக்கு ஹெச்சோட வேல்யூ கொடுக்கல, பட் ஆனால் நீங்கள் வந்து டேட்டா கொடுத்துட்டீங்க சேம், அப்போ அதை நான் கேன்சல் பண்ணிவிடுவேன். அப்போ என்ன நீங்கள் இந்த இடத்துல நான் கொடுக்குறீங்க, என்கிட்ட பவர் கொடுத்துறீங்க, ஆர்பிஎம் கொடுத்துட்டீங்க, அதேமாதிரி இன்னொரு பவர் ஆக்டமும் என்ன ஆர்பிஎம் இருக்கும் அப்படின்றத கேட்குறீங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 2000 RPM ரெவல்யூஷன் பர் மினிட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போடுவாங்களா. ஓகே, த ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் இஸ் டிஃபைன் ஆஸ், ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் சார் டிஃபைன் ஆஸ் ஸ்பெசிஃபிக் n. What is the formula? ns is equal to n. Okay, ns is equal to n into √p h power 5/4. எங்க இருக்காரு இவரு, n into √p h power 5/4 ஓகேங்களா. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் டர்பைன், ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் பம்ப், இந்த கம்பல்சரி இந்த ரெண்டு கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் 2025 கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இறங்குதுப்பா. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ் நெக்ஸ்ட். So momentum correction factor for the flow through open channel flow ஓகேங்களா. So momentum correction factor, what is the momentum correction factor? Momentum energy ஓகேங்களா, momentum energy into actual flow of velocity divided by theoretical flow velocity அப்படி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ஆக்சுவல் ஃப்ளோ வெலாசிட்டி அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. மொமெண்டம் அப்படின்றதுனா மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி ஓகேங்களா, இன்டூ ஆக்சுவல் ஃப்ளோ வெலாசிட்டி. அப்போ நமக்கு என்ன வரும், v² அப்படின்றது நமக்கு வரணும் ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, v². இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, இன்னொன்று பாங்க, மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டருக்கு அடுத்து இன்னொன்று எனக்கு நமக்கு கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஒன்று இருக்கா. கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் நமக்கு சொல்லலாம், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் mv² இன்டூ ஃப்ளோ வெலாசிட்டி ஆக்சுவல் ஃப்ளோ. அப்போது mv³ நமக்கு வரும் சரிங்களா, 1/mv³ நமக்கு இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நமக்கு வருது v² மட்டும் தான் நமக்கு வருது ஃபார் மொமெண்டம். அப்போது 1/v² இன்டகிரேஷன் ஆஃப் v² இன்டூ சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுல் ஏரியா, சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி ஏரியா. இந்த ஃபார்முலா எங்கே இருக்காரு பாருங்க, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இது முன்னாடி நம்ம என்ன படிச்சிருப்போம், மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லேமினார் ஃப்ளோ பைப்புக்கு 2, பிளேட்டுக்கு வந்து 1.5, இதே டர்புலன்ட் ஃப்ளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.33 அண்டு பிளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கேட்டாங்க. ஓகே, எஸ் சேம் இதே மாதிரி இதிலே இந்த வருஷம் இது கேட்டிருக்காங்களா, மொமெண்டம் கரெக்ஷன் கேட்டிருக்காங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கைனட்டிக் எனர்ஜி கேட்டாலும் கேட்கலாம். இது ரெண்டு ஃபார்முலா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எஸ் நெக்ஸ்ட். இங்கே வைட் ரெக்டாங்குலர் சேனல் increase a normal depth by 20% correspond to how much approximately increase the discharge. Okay, wide rectangle channel discharge q equal to area into velocity பா சரிங்களா. இப்போ வைட் ரெக்டாங்குலர் சேனலுக்கு பெஸ்ட் ஃபார்முலா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேனிங்ஸ் ஃபார்முலா ஓகேங்களா. என்ன ஃபார்முலா அது, மேனிங்ஸ் ஃபார்முலா தான் பெஸ்ட் ஃபார்முலா. அப்போது b into d, what is the velocity formula, 1/n into m power of 2/3 I power of. நீங்கள் வந்து ஸ்டெசிஸ் ஃபார்முலா வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகே, 30% தான் ஆன்சர் வரும். ஓகே, எஸ். அப்போ டிஸ்சார்ஜ் q equal to என்ன கேட்குறீங்க, டிஸ்சார்ஜ் இன்க்ரீசிங் பர்சன்ட் டிஸ்சார்ஜ் கேட்குறீங்க. ஓகே இருக்கட்டும், முதல்ல நான் டெப்த்தை நான் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிறேன் சரிங்களா. ஓகே, அப்போ இந்த எம்முக்கு போல பாருங்கள், b into d divided by n, ஏரியா டிவைட் பை வெட்டட் பெரிமீட்டர் ஓகேங்களா, p + 2d கரெக்டாக. எஸ், இந்த ஐ நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் இப்போ ஃபார்முலா எழுதிக்கிறேன் ஓகேங்களா.
அப்போ breadth much larger than the depth. ஓகேங்களா, இது 10 மீட்டருக்குன்னா டெப்த் 1 மீட்டர் தான் இருக்கும். அப்போ இது வந்து ஸ்மால் டெப்த் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, பி கேன்சல், பவர் ஆஃப் 2/3 மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல டி மட்டும் தான் அவங்க பேசுகிறாங்க. ஓகேங்களா, டெப்த் நார்மல் டெப்த் இன்க்ரீஸ் 20%. அப்போது டைரெக்டாக இங்கே வந்துடுறேன் நான். discharge directly proportional to equal to first எழுதிக்கலாம், equal to d into d power of 2/3. கரெக்டா? அப்போ இது 1. அப்போ 1 plus 2/3 என்னன்னு பாருங்க, 5/3. கரெக்டா? 5/3. அப்போ discharge directly proportional to depth power 5/3 பா. இதை மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கிட்டா முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போ discharge 1. அப்போ discharge ஃபஸ்ட்டுக்கு போடும்போது நமக்கு Q1 divided by Q2 is equal to D1 power D2 whole power 5/3. இதுதான் கான்செப்ட். இப்போ டிஸ்சார்ஜ் 1 நான் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் 1 வச்சுக்கிறேன். ரெண்டாவது டிஸ்சார்ஜ் எனக்கு தெரியாது, டெப்த்து 1 மீட்டர்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவது டெப்த் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள், 20% இன்க்ரீஸ் பண்ணு சொல்லிட்டீங்க. கரெக்டாக 20% இன்க்ரீஸ் பண்ணு சொல்லிட்டீங்க. பவர் ஆஃப் 5/3. ஓகேங்களா, பவர் ஆஃப் 5/3. இப்போ இதனோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் இப்போ என்ன பண்ணேன், டேரெக்டாக இப்படி எழுதிக்கலாம் நம்ம. அப்போ Q2 is equal to 1.2 power of 5/3. கரெக்டா? எஸ், கரெக்ட். இப்போ பாருங்கள், ஸோ இந்த 1.2 1 மினிட் பிளேஸ் பார்த்தலையா, 1 மினிட் இது கொஞ்சம் மேலே கொண்டு போயிடலாம் அப்படி. ஓகே, ஸோ இப்போது இந்த Q2 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, Q2 தனியாக வச்சுக்கோங்க. 1.2 இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 1.2 into 5 whole power 1/3 போட்டுக்கலாமா எப்படி? ஓகேங்களா, அப்போ 1.2 into 1.2 into 1.2 into 1.2 into 1.2. கரெக்டா? எஸ். அப்போ இதனுடைய ஹோல் பவர் 1/3 எடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஹோல் பவர் 1/3 எடுக்கும்போது இந்த 3 மட்டும் தனியாக எடுத்துக்கலாமா, 1.2 into 1.2 into 1.2 ஹோல் பவர் 1/3. கரெக்டாக? அப்போ இதனோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டையும் பெருக்கி ஹோல் பவர் 1/3 போட்டால் என்ன ஒன்று. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 144ங்களா, 12 144, 12 144 ஈக்குவல் டு சம் எக்ஸ் பவர் கியூப். கரெக்டா? இது எப்படி எழுதிக்கலாமா, இது ஹோல் பவர் 1/3 எழுதிக்கலாமா இந்த பக்கம் இல்லைன்னா 1.44 ஹோல் பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ப்பா. இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த எக்ஸோட வேல்யூ தான் உங்களுக்கு வேணும். ஓகே, கியூப் இதை நான் வந்து கொண்டு கியூப் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன போட்டால் 144 வரும். ஓகே, எந்த நம்பரை 3 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணனா இந்த 144 வரும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, மீன்ஸ் 1.44 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா. இப்போது 11 பாருங்கள், 121 இன்ட்டு மறுபடியும் ஒரு 11 போடுங்க, 121 மறுபடியும் ஒரு 121 133 வருது அப்ராக்சிமேட்டாக. அப்போது 1.15 போட்டு பார்ப்போமா அப்ராக்சிமேட்டாக. ஸோ இப்போ இந்த 1.1 போட்டால் 133 வருது. ஓகேங்களா, அப்போ 1.15 போட்டால் அப்ராக்சிமேட்டாக நமக்கு இந்த வேல்யூ வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேங்களா, ஜஸ்ட் நமக்கு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான், அக்யூரேட் ஆன்சர் கிடையாது. அக்யூரேட் ஆன்சர் நம்ம இங்கே தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ பேலன்ஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்குது இந்த இடத்துல 1.2 இன்ட்டு 1.15. ஓகேங்களா, அப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்கள், 115 இன்ட்டு 1.2 112 போட்டுக்கோங்க. 10க்கு 0 மிச்சம் மேலே 1 3 2 115 சரி 115. அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 0 0 8 3 1. அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ இருந்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இருந்துச்சு. இப்போ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குது 1.38 வந்திருக்குது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள், 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அப்ராக்சிமேட்டாக 38% அப்படிங்கும்போது சி நம்ம போடலாமா, 38% அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட்டர் போட்டு கூட ஆன்சர் சொல்ல முடியாது. இதே கொஸ்டின் அப்படியே அச்சு பிசாமல் கேட்டாலும் கேட்கலாம். 1.2 நான் போட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். 1.44 பவர் ஆஃப் 1.44 பவர் ஆஃப் 1 டிவைடட் பை 3. எஸ், கரெக்ட். 1.129 வருதுப்பா. 1.129 இன்ட்டு 1.2 1.355 ஆன்சர் வருது. சரிங்களா, அப்போ 1.36 கரெக்ட் ஆன்சர். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஸோ அந்த மெத்தடு எப்படி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறது. இந்த கொஸ்டினில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்போ அந்த கொஸ்டினில் போடாமையாச்சும் விட்டுறலாம் அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி கொஸ்டின் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வச்சு அந்த 1 மார்க் இருந்தால் நமக்கு கிடச்சிருக்குமே, 2 மார்க் இருந்தால் கிடச்சிருக்குமே, ஒரு 0.5 இருந்தால் கிடச்சிருக்குமே. சரிங்களா, ஸோ அப்படின்றது நமக்கு தாட் வரும். ஓகேங்களா, முடிஞ்ச வரலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸை வந்து பொறுமையாக அந்த சால்வ் பண்ண கொஸ்டின்ஸை பொறுமையாக சால்வ் பண்ணி போடுங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, a type of jump that forms in initial Froude number lies between 2.5. ஓகே, அப்போ Froude நம்பரை பேஸ் பண்ணி அப்போ Froude நம்பர் டைப் ஆஃப் ஜம்ப். ஓகே, இந்த ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். Froude நம்பர் less than 1.7 அண்டுலார் ஜம்ப். ஓகேங்களா,
1.7 to 2.5 அண்டுலா ஜம்ப் வீக் ஜம்ப் ஓகேங்களா வீக் ஜம்ப்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது 2.5 to 4.5 அண்டுலா ஜம்ப் வீக் ஜம்ப் ஆசிலேட்டிங் ஜம்ப் ஓகேங்களா ஆசிலேட்டிங் ஜம்ப் 4.5 to 9 அண்டுலா ஜம்ப் வீக் ஜம்ப் ஆசிலேட்டிங் ஜம்ப் ஸ்டடி ஜம்ப் ஓகேங்களா ஸ்டடி ஜம்ப் greater than 9 ஸ்ட்ராங் ஜம்ப் ஓகேங்களா ஸ்ட்ராங் ஜம்ப் அப்போ இது எது வருது பாருங்க 2.5 to 4.5 யார் இருக்கிற ஆசிலேட்டிங் ஜம்ப் தான் கரெக்டான ஆன்சர் இது கம்பல்சரி இந்த கொஸ்டின் ஜென்ரலாக எப்படி தெரியுமா கேட்பாங்க மேட்ச் தி ஃபாலோயிங்கில் போட்டு விட்ருவாங்க ஓகேங்களா 1.7 to 2.5 2.5 to 4.5 to 9 சொல்லிட்டு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் போடுவாங்க பட் இப்போ இந்த கொஸ்டின் வந்து இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கம்பல்சரி இந்த கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலஜி வந்தாச்சு நம்ம ஓகே ஹைட்ராலஜி இரிகேஷன் டாபிக் வர போகிறோம் performance of the well is measured okay something not only performance of the well எதா இருந்தாலும் performance is depending upon the efficiency of the okay efficiency of the matters கரெக்டாங்க efficiency of the matters அப்போ efficiency is depending upon the capacity ஓகேங்களா what is the storage capacity ஓகேங்களா storage capacity or specific capacity of the well அப்படின்னு சொல்லுவோம் specific capacity or storage capacity ஓகேங்களா storage coefficient கொடுத்துருக்காங்க இது storage capacity கிடையாது சரிங்களா ஸோ அப்போ specific capacity of the well தான் வந்து பார்த்தீங்கன்னா performance of the well okay yes next ஓகே ஸோ இது ப்ரிசிபிடேஷன் என்ன பிரின்சிபலில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கன்வெக்டிவ் ப்ரிசிபிடேஷன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால நமக்கு வருது ஓகேங்களா அப்படியே நிறைய வெயில் அடிக்கும் சரிங்களா நிறைய வெயில் அடிக்கும் சடனாக அப்படியே அதிக வெயில்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நடந்து மழை வந்துடும் சரிங்களா வெயில் அடிச்சுட்டு மழையும் பெருமா நமக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ அது பேர் கன்வெக்டிவ் ப்ரிசிபிடேஷன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெக்டிவ் ப்ரிசிபிடேஷன் சொல்லுவோம் 4 சைக்ளோனிக் ப்ரிசிபிடேஷன் சைக்ளோன் எதனால் நமக்கு ஃபார்ம் ஆகும் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா 3 4 3 2 1 இருக்குமோ இல்லை ஆப்ஷன் இல்லை அப்படி ஓகே ஃப்ரண்டல் ஓகேங்களா ஃப்ரண்டல் ப்ரிசிபிடேஷன் என்ன அப்படின்னா நமக்கு இந்த வார்ம் ஏர் ஓகேங்களா சரிங்களா அந்த வார்ம் அதாவது இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகி ஸோ அந்த வார்ம் ஏர் நமக்கு வந்து மேலே போகும்போது மேலே இருக்கக்கூடிய இந்த கோல்டு ஏர் அதாவது அந்த குளிர்ந்த மேகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் பட்டு மறுபடியும் மழை வரதுக்கு பேர் தான் ஃப்ரண்டல் ப்ரிசிபிடேஷன் நம்ம சொல்லுவோம் சீக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஓரோகிராஃபிக் ப்ரிசிபிடேஷன் ஆக்சுவலாக இது ஓரோகிராஃபிக் ப்ரிசிபிடேஷன் கன்வெக்டிவ் ப்ரிசிபிடேஷன் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கன்வெக்டிவ் ப்ரிசிபிடேஷன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஓரோகிராஃபிக் ப்ரிசிபிடேஷன் இஸ் த வார்ம் அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயினுடைய ஹில்ஸில் பட்டு இது அப்படியே மேலே போகிறது மேலே போய் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை வருது சரிங்களா ஸோ அதுக்கு பேர் தான் ஓரோகிராஃபிக் ப்ரிசிபிடேஷன் சொல்லுவாங்க அப்போ நமக்கு என்ன பாருங்க மவுண்டைன் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 43-52 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் எப்போ பார்த்தாலும் மழை வரதுக்கான காரணம் இதுதான் ஓகேங்களா ஹீட் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி வரலும் வெயிலாக இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும் மவுண்டெயினில் பட்டு மறுபடியும் மவுண்டெயின்லேருந்து அந்த ஒரு சைடு இதனுடைய சைடில் வாலில் நமக்கு மவுண்டைன் வாலில் பட்டு மறுபடியும் இந்த மேகத்தில் பட்டு மழை நமக்கு வரும் சரிங்களா அதுக்கு பேர் ஓரோகிராஃபிக் ப்ரிசிபிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் கன்வெக்டிவ் ப்ரிசிபிடேஷன் என்ன ஓரோகிராஃபிக் ப்ரிசிபிடேஷன் செப்பரேட் கொஸ்டின் கூட கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே எஸ் நெக்ஸ்ட் which one of the following the purpose of the double mass curve consistency of the rainfall data double mass curve ஓகேங்களா DMD curve நம்ம சொல்லுவோம் double mass DMC curve double mass curve அப்படி நாம சொல்றோம் it is used for analyzing the rainfall consistency of the rainfall data checking of the consistency of the precipitation records correct okay precipitation and also rainfall ரெண்டுமே நமக்கு சேம் தான் next what is the chemical symbol for ice as per UNESCO terminology ஓகேங்களா UNESCO terminology படி ஐஸ் உடைய சிம்பலும் வாட்டர் உடைய சிம்பல் ரெண்டும் நமக்கு வந்து ஒண்ணுதான் H2O தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் next given that base period irrigation vandachu given that base period is 100 days and the duty of the canal is the 1000 hectares per cubic okay depth of the water but delta is equal to 864 base 8.64 b divided by d அப்படினு நம்ம சொல்றோம் duty of the canal okay இது சென்டிமீட்டர்ல இருக்கு ஆன்சர் 8.64 னு போட்டா நமக்கு வந்து மீட்டர்ல கிடைக்கும் நான் சென்டிமீட்டர்லயே போட்டுக்கறேன் ஓகேங்களா அப்ப 864 பேஸ் பீரியட் எவ்வளோ சொல்லிருக்கீங்க 100 டேஸில் தான் அப்ளை பண்ண போகிறோம் இது வந்து ஹெக்டேர்ஸ் கியூமெக்கில் தான் அப்ளை பண்ணோம் 1 2 கேன்சல் 3 அப்போ 86.4 சென்டிமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் சிம்பிளாக அந்த ஃபார்முலா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா ஓகே A channel designed by Lacy's theory mean velocity கொடுத்துட்டீங்க ஓகே the silt factor கொடுத்துட்டீங்க the hydraulic gradient and radius value hydraulic mean radius value ஓகேங்களா hydraulic mean radius value ன்னு கேக்குறீங்க ஓகே ஸோ லேசிஸ் ஃபார்முலால நமக்கு ஒரு 5 ஃபார்முலா இருக்கும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் என்னென்ன ஃபார்முலா கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒன் டைம் பாருங்க டேரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மீன் ரேடியஸ் மட்டும் ஃபார்முலா ஓகேங்களா அப்போ ஆறு நம்ம சொல்லலாம் ஆறு எம்னு நம்ம சொல்லலாம் 5/2
V square divided by F தான் ஃபார்முலா ஓகேங்களா 5/2 5 divided by 2 into what is the velocity 1.1 into 1.1 divided by tilt factor என்ன 1.1 1.1 கேன்சலுங்களா அப்போ பாருங்க 5/2 25 எழுதிட்டுங்களா 25 2.5 25 எழுதிக்கிறேன் டிஃப்ரெண்ட் ஆன்சர் தரேன் டேரெக்டாக நான் வந்து டிஜிட்டை பற்றி நான் ஒரி பண்ண மாட்டேன் ஓகேங்களா இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று ரெண்டு சார்ந்தர்கள் வச்சுக்கலாம் கடைசியாக இப்போ 25 மறுபடியும் 25 5 275 அப்போ ரெண்டு சார்ந்தர்கள் வைங்க 2.75 இஸ் த கரெக்ட் ஆன்சர் 2.75 நான் ஆப்ஷனே காணல ஓகே ஸோ 2.75 இதுக்கு நமக்கு ஆப்ஷன் இல்லை ஓகே த ஆன்சர் இஸ் 2.75 மீட்டர் ஓகேங்களா 2.75 மீட்டர் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அப்ராக்சிமேட்டாக இதுதான் எனக்கு 2.75 தான் மாற்றி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.75 நமக்கு ஆன்சர் வரணும் ஓகேங்களா எஸ் ஸோ ஆப்ஷன் பி கொடுக்கலாம் ஓகே பட் பர்ஃபெக்ட்லி ஆன்சர் இஸ் 2.75 மீட்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே எஸ் சாரி a base width of solid gravity dam ஓகேங்களா ஒரு gravity dam இருக்கு ஓகேங்களா what is meant by gravity dam all the force are resisted by the self weight of the dam is known as gravity dam ரொம்ப முக்கியமான ஒன் மோர் क्वेश्चन இன்டர்வியூலாம் போனீங்கன்னா gravity dam வாங்க செமி gravity dam சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நோட் படிச்சு வச்சுக்கோங்க ஓகே a material dam the materials of the dam as the specific gravity base with 25 meter சொல்லிட்டீங்க specific gravity g ஓட வேல்யூ கொடுத்துருக்கீங்க 2.54 56 சொல்லிட்டீங்க the dam designed as the elementary profile ignoring uplift pressure ஓகேங்களா uplift வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இக்னோர் பண்ணுறாங்க ஓகேங்களா uplift pressure c ஓட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டாங்க what is the approximate value of height of the dam ஓகேங்களா height of the dam கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டே ஃபார்முலா b by h is equal to 1 divided by ஓகேங்களா under the square root of g minus c இது ஒரு ஃபார்முலா ரெண்டாவது b by h is equal to 1 divided by mu into g minus gc இந்த ரெண்டு ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க கம்பல்சரி ஒரு क्वेश्चन கேட்டுட்டே இருப்பாங்க ஓகேங்களா எஸ் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்க ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துட்டாங்க பாய்சன் ரேஷியோ பற்றி எதுவும் பேச கிடையாது ஓகேங்களா அப்போ b by h is equal to மீன்ஸ் பாய்சன் ரேஷியோ கிடையாது அதோட ஃப்ரிக்ஷன் வேல்யூ பற்றி எதுவும் பேச கிடையாது ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் 1 divided by under the square root of g ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்க 2.54 uplift coefficient நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா இக்னோர் சொல்லிட்டீங்களா ஸோ 0 சரிங்களா ஓகே அப்போ என்ன கொடுத்துருக்கீங்கன்னா பிரெத் கொடுத்துருக்கீங்க இந்த இடத்துல 25 மீட்டர்னு சொல்லிட்டு ஓகேங்க அப்போ 25 மீட்டர் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பண்ணி போடணும் 1 மினிட் எஸ் இங்கே வச்சுக்கிட்டோமா ஓகே வச்சுக்கோ ரைட் ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 25 into 2.5456 இது ரெண்டையும் மல்டி பண்ணால் உங்களுக்கு ஹெச்சோட வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது எப்படி மல்டி பண்ணால் 225 ஓகே இங்கே போட்டுட்டோமா எஸ் ஸோ 25 into under the square root of 2.56 நான் மேலே 100 மல்டி பண்ணிக்கிட்டுங்களா கீழே 100 மல்டி பண்ணிக்கிட்டுமா அப்போ 25 into இது 256 எழுதிக்கிட்டுங்களா 256 டிவைடட் பை கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10 நமக்கு வந்துடும் இந்த ரூட் 100 வேல்யூ 10 எழுதிட்டேங்க ஓகேங்களா எஸ் ஸோ இப்போ இந்த 16 இது வந்து பார்த்தீங்கன்னா 16 256ங்களா இப்போ 16 டிவைடட் பை 10 1.6 அப்போ 25 into 16 என்ன மல்டி பண்ணுங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகேங்களா 25 மல்டி பண்ணுங்க 6 30 0 மேலே 3 12 150 அப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25 கரெக்டாக 0 10 0 மேலே 40 400 மீட்டர் அப்போ ஒரு ஸ்தானத்தில் எப்படி வச்சுக்கோங்க 40 மீட்டர் அப்போ லென்த் ஆஃப் தி டேம் ஹைட் ஆஃப் தி டேம் இஸ் ஈக்குவல் டு 40 மீட்டர் பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் இக்னோரிங் தி அப்லிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஓகே ஸோ இதுவரை நாம் வந்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா என்ன கொஸ்டின் பார்த்துருக்கோம் நம்ம 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50+ கொஸ்டின்ஸ் பக்கம் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா 55+ கொஸ்டின் ப்ளஸ் இங்கே ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு 100+ கொஸ்டின் பக்கமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்ட் 2 இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் நமக்கு முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ அந்த 100+ கொஸ்டின்லேருந்து கம்பல்சரி மினிமம் சரிங்களா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா 10 to 13 to 12 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா 10 to
13 கொஸ்டின் வச்சுக்கோங்க, 10 to 14 வச்சுக்கோங்க. ஆவரேஜாக எடுத்துக்கோங்கன்னா 12 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க. ஓகே, இதே கொஷின் தான், வேறு எந்த வாய்ப்பும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கான்செப்ட் தாண்டி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு நமக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஈல்டு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஈல்டு, ஓகே, ஸ்போரோசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஈல்டு ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் ரிடென்ஷன், ஓகேங்களா, அன்கன்ஃபைன் அக்யூஃபயர், கன்ஃபைன் அக்யூஃபயர், இது எல்லாமே நம்ம வந்து வீடியோ 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அந்த ஃபார்முலாவும் எழுதியிருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 2 டாபிக் தான் இருக்குது. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வேயிங் அண்டு எஸ்டிமேஷன் அண்டு காஸ்டிங் ப்ளஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இந்த 2 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நாளையோட, ஓகேங்களா? ஸோ நாளையோட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடியுது. ஓகேங்களா? நாளையோட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடியுது. அதாவது 5, 7 நாளைக்கு 5 தானே இல்லைங்களா? சாரி 4, எஸ் 4, 7, 2025 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் 2 வீடியோ எல்லாம் முடியுது. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கான்செப்ட் மாரத்தான். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம கேட்கலாம் அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு தெரியும் சிவில் விங்ஸ் செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ், என்னோட செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் நம்ம டிஎன்பிசிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ கடைசியாக நம்ம முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட் மீன்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். இன்ட்டு எத்தனை டாபிக் மொத்தம் 10 டாபிக், அதாவது ஒரு 1500 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஒரு 1500 கொஷின் பக்கமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 கான்செப்ட் தான் இருக்கும். சரிங்களா? 150 கான்செப்ட். அதே அந்த கான்செப்டை வச்சு ஓகே ஒரு டேட்டா கொடுத்துட்டு இன்னும் மிஸ்ஸிங் டேட்டா கண்டுபிடிக்கின்றது, எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு ரொட்டேஷன் இது. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் கொஷின் அப்படி கேட்பாங்களான்னு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன். டேட்டாவை மாற்றி போட்டு கொஷின் கேட்பாங்களே தவிர கான்செப்ட் நமக்கு மாறவே மாறாது. சரிங்களா? எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயிங் அண்ட் எஸ்டிமேஷன் காஸ்டிங். ஓகே, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.